Part of preparing you for the Bharathasan University grammar English language teaching paper. We are giving this video grammar translation method. There are various methods in which a language is taught. பல்வேறு முறைகளில் ஒரு மொழி கற்பிக்கப்படுகிறது. அதில் ஒரு ட்ரெடிஷ்னல் ஓல்டன் மெத்தட் which is still practiced today is grammar translation method. இப்போ ஏன் நம்ம இங்கிலீஷ் படிக்கிறோம் அப்படின்னு வி ஷுட் ஹவ் ஒண்டர்ட். நம்ம தமிழ் மொழியை படிக்கிறோன்னா நம்ம தமிழ் மொழி தாய்மொழி. ஆனால் இங்கிலீஷ் எப்படி வந்துச்சுன்னா இங்கிலீஷ் வெள்ளைக்காரங்க வந்ததுனால ஆஃப்டர் த அட்வென்ட் ஆஃப் த இங்கிலீஷ் மேன், அட்வென்ட்னா அரைவல், இங்கிலீஷ் மேன் வந்தாங்க. அப்புறம் தி ரூல்டர்ஸ் நம்மளை அவங்க ஆண்டாங்க. அதனால் வேலை வாங்கிறதுக்காக நம்ம இங்கிலீஷை கற்றுக்கிட்டோம். ஸோ அதனால தான் அந்த டீச்சிங் ஆஃப் இங்கிலீஷ் வந்தது. அதில் டீச்சிங் ஆஃப் இங்கிலீஷ் பாஸ்ட், ப்ரெசன்ட் அண்ட் ஃப்யூச்சர்னு கேட்பாங்க. பாஸ்ட்டில் டியூரிங் த கலோனியல் ரூல், அதாவது பிரிட்டிஷ் ரூலில் லார்ட் மெக்காலே என்ன சொன்னார்னா, வி வாண்ட் டு டீச் இங்கிலீஷ் டு சர்டன் பீப்புள். எப்படிப்பட்ட ஆளுக்கு நம்ம இங்கிலீஷ் நடத்துகிறோன்னா, தோஸ் ஹூ ஆர் இன் பிளட் அண்ட் கலர் பிளாக், அதாவது ரத்தத்துலேயும் கலர்லேயும் கருப்பாக இருந்தால் கூட தே ஷுட் பி இங்கிலீஷ் இன் டேஸ்ட் அண்ட் ஒப்பீனியன்ஸ். சிந்தனை, டேஸ்ட்டு, ரசனைகள்லாம் இங்கிலீஷாக இருக்கணும். அப்படிப்பட்டவங்களுக்கு தான் நம்ம இங்கிலீஷ் கற்றுக் கொடுப்போம் அப்படின்னு மெக்காலே சொன்னார். அது மினிட்ஸ்லேயும் பதிவாகிருக்கு. அதுக்கப்புறம் இந்தியா சுதந்திரம் அடைஞ்சவொடனே 15 வருஷங்கள் இங்கிலீஷ் அசிஸ்டன்ட் லாங்குவேஜாக இருக்கும். அப்புறம் ஸ்லோவாக அதை டிஸ்கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. இங்கிலீஷ் வில் பி டிஸ்கண்டினியூட் ஆஃப்டர் 15 இயர்ஸ் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ். ஆனால் என்னன்னா இங்கிலீஷ் ரொம்ப அட்வான்டேஜஸ் இருந்தது. அந்த இங்கிலீஷ் குளோபல் லாங்குவேஜாக மாறினது, உலகம் எங்கே பரவி இருக்குது. அதனால் நம்ம யாரும் அதை கம்பல் பண்ணாமல் நம்மளாவே அந்த அட்வான்டேஜஸ்க்காக அதை விரும்பி படிக்க ஆரம்பிச்சிட்டோம். இட் இஸ் நாட் கோயர்ஸ்ட், இட் இஸ் நாட் இம்போஸ்ட் அப்பான் அஸ். இங்கிலீஷ் இஸ் நாட் இம்போஸ்ட் அப்பான் அஸ். வி ஸ்டடி இட் ஆப்ஷனலி, விரும்பி தான் அதை படிக்கணும். அது ஒன் ஆஃப் த மெத்தட்ஸ் கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தட். அதாவது இந்த மெத்தடில் தான் நம்ம எல்லோரும் சொல்லிக் கொடுப்பாங்க. ஒரு பாடத்தை ஆரம்பித்தாங்கன்னா, ராமன் கோஸ் டு டெம்பிள்னா ராமன் கோயிலுக்கு போகிறான். ராம சப்ஜெக்டு, கோங்கிறது வினைச்சொல்லு, கோயிலுங்கிறது அட்வர்ப் அல்லது ஆப்ஜெக்ட் அப்படி சொல்லுவாங்க. இது கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தட். திஸ் மெத்தட் இஸ் யூஸ்டு ப்ரிவலண்ட்லி, அதிகமாக இந்த மெத்தடை யூஸ் பண்ணுறாங்க. இதுதான் கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தட். வாட் இஸ் கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தட்? கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தட்னா என்னென்னா, முதல்ல கிராமர் நடத்தணும். நான் வெர்பு, அட்வர்ப், அட்ஜெக்டிவ் நடத்திட்டு அப்புறம் சென்டென்ஸ் பை சென்டென்ஸாக அதை டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லணும். இது ஈஸியாக இருக்கும். பட் இந்த ப்ராக்டிஸில் என்னென்னா, ரீடிங் அண்ட் ரைட்டிங் தான் கிவன் இம்பார்ட்டன்ஸ். இதில் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னா, ரீடிங் அண்ட் ரைட்டிங்க்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. மற்றபடி லிசனிங்க்கோ ஸ்பீக்கிங்க்கோ நாட் இம்பார்ட்டன்ஸ் கிவன். இப்போ இந்த மெத்தடில் எந்த மொழியையும் நம்ம நேச்சுரலாக கற்றுக்கலை. இன்னும் நேச்சுரலாக நம்ம மதர் டங் பேசும்போது ஸ்பீச் கம்ஸ் ஃபஸ்ட். ஸ்பீச் தான் முதல்ல வருது. அதுக்கப்புறம் தான் முதல்ல லிசனிங், அப்புறம் ஸ்பீச்சு, அப்புறம் ரீடிங், அப்புறம் ரைட்டிங். அதுதான் நேச்சுரல் ஆர்டர். ஆனால் இங்கே அப்படி இல்லை. அதனால் கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தட் டிஃபெக்ட் சொன்னாங்க. பட் இருந்தாலும் இது அதிகமாக இப்போயும் யூஸ் ஆகுது. கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தட். திஸ் கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தட் இஸ் நாட் த பிரெயின் சைல்டு. அதாவது ஒருத்தருடைய ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆசிரியர் இதை கண்டுபிடித்ததாக சொல்ல முடியாது. பிரெயின் சைல்டுனா ப்ராடக்ட் ஆஃப் எனி பர்டிகுலர் மாஸ்டர் டீச்சர் ஆர் மெத்தடாலஜிஸ்ட். இந்த கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தடு எந்த ஒரு குறிப்பிட்ட ஆசிரியரும் அதுக்கு சொந்தம் கொள்ள முடியாது. திஸ் மெத்தட் வாஸ் யூஸ்டு. இந்த மெத்தடு எங்கே முதல்ல யூஸ் பண்ணாங்கன்னா, கிரீக் அண்ட் லாட்டின் நடத்துறதுக்கு யூஸ் பண்ணாங்க. திஸ் மெத்தட் வாஸ் யூஸ்ட் இன் த டீச்சிங் ஆஃப் கிரீக் அண்ட் லாட்டின் which prevailed in Europe for many centuries. பல நூற்றாண்டுகளாக யூரோப்பில் கிரீக் அண்ட் லாட்டின் நடத்துறதுக்கு யூஸ் பண்ணாங்க. The grammar translation method was the product of German scholarship at the end of the 18th century. 18ஆம் நூற்றாண்டின் முடிவில் ஜெர்மன் அறிஞர்களால் கொண்டாடப்பட்டதான் கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தட். அதோடைய முக்கியமான நிபுணர்கள், some of the leading exponents are J. Seidenstecker and J. Meidinger are all German scholars. Who are the leading exponents of grammar translation method? J. Seidenstecker and J. Meidinger. இதில் மெய்டிங்கர் தான் மோஸ்ட் பாப்புலருங்கிறாங்க.
The method was popular ஒரு 100 வருடங்கள் இந்த மெத்தட் வந்து ஃபேமஸாக இருந்தது. This method was popular from 1840s to 1940s in a slightly modified form. கொஞ்சம் அதை மாடிஃபை பண்ணி இப்போவும் வந்து அதை பல ஊர்களில் வந்து அதை நடத்துகிறாங்கங்கிறாங்க. இப்போயும் கூட தமிழ்நாடு ஸ்கூலெல்லாம் வந்து ஜேக்கடா அப்படின்னா அண்டங்காக்கா ட்ரான்ஸ்லேஷன் மெத்தட் தான் நடத்துகிறாங்க. In a slightly modified form. This method was popular from 1840s to 1940s in a slightly modified form. கொஞ்சம் மாற்றி அமைத்த உருவத்தில் it is used in some parts of the day even today. The originator of the method, இந்த மெத்தடை உருவாக்குனவர் J.V. Meidinger. J.V. Meidinger was the originator of the grammar translation method. இந்த grammar translation methodல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த it contained exercise for translation. என்னென்ன எக்ஸசைஸ் பயிற்சிகள் கொடுப்பாங்க. ட்ரான்ஸ்லேஷன் தமிழ்லேருந்து இங்கிலீஷுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணுவாங்க, இங்கிலீஷ்லேருந்து தமிழில் மொழிபெயர்க்கிற மாதிரி பயிற்சிகள் கொடுப்பாங்க. The grammar translation book contains exercises for translating into and out of the foreign language. A lot of importance was given to accuracy. மிகச்சரியாக கிராமர் இருக்கணும், அக்யூரஸினா கரெக்டாக இருக்கணும். ஆனால் ஸ்போக்கன் லாங்குவேஜ் வாஸ் கம்ப்ளீட்லி நெக்லெக்டட். கிராமர் டிரான்ஸ்லேஷன் இதில் பேச்சு மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. And then what is grammar translation method? It is a way of learning a language through a detailed study of grammar. What is grammar translation method? Grammar translation method என்னன்னா ஒரு மொழியை கற்றுக்கொள்கின்ற முறை. It is a way of learning or teaching a language through a detailed study of grammar. கிராமரை நல்லா படிக்கணும், விரிவாக படிக்கிறது மூலமாக ஒரு மொழியை படிக்கிறது. The learner பிறகு the learner then applies the rules of the grammar. தான் படித்த இலக்கணத்தை இன் டிரான்ஸ்லேட்டிங் சென்டென்சஸ் வாக்கியங்களை மொழிபெயர்க்கிறார். அண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த டெக்ஸ்ட் இந்த ஃப்ரம் தி மதர் டங் தாய்மொழியிலிருந்து ஒரு குறிப்பிட்ட பாடப்பகுதியை மதர் டங் தாய்மொழிக்கு மொழிபெயர்க்கிறாரு. தாய்மொழியிலேருந்து டார்கெட் லாங்குவேஜ் அது இங்கிலீஷுக்கு மொழிபெயர்க்கிறாரு. அண்ட் வைஸ் வர்ஸா டார்கெட் லாங்குவேஜ்லேருந்து மதர் டங்குக்கு மொழிபெயர்க்கிறார். இதுதான் வந்து கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தட். இது ஈஸியாகவும் இருக்கும். பட் இதோடைய டிஃபெக்ட் என்னன்னா ஸ்பீக்கிங் அண்ட் லிசனிங் வாஸ் நாட் கிவன் இம்பார்ட்டன்ஸ். ஸ்பீக்கிங் அண்ட் லிசனிங் வேர் நாட் கிவன் இம்பார்ட்டன்ஸ். இப்போ ஒக்காபுலரி எப்படி நடத்துவாங்கன்னா ஒக்காபுலரி இஸ் டாட் த்ரூ ஒக்காபுலரி இஸ் நத்திங் பட் வேர்ட் பவர். ஒக்காபுலரி இஸ் டாட் த்ரூ பைலிங்குவல் வேர்ட் லிஸ்ட். வேர்ட் லிஸ்ட்டு கொடுத்துருவாங்க. பைலிங்குவல் 2 மொழிகளிலேயும் இருக்கும். இப்போ வந்து வைடு அகலமான நேரோ குறுகலான இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. பைலிங்குவல் இருமொழியில் உள்ள வேர்ட் லிஸ்ட். ரெஃபரன்ஸ் டு டிக்ஷனரியை பார்க்கணும். மெமரைசேஷன் ஆஃப் வேர்ட்ஸ் அண்ட் their மீனிங்ஸ் வார்த்தைகளுடைய அர்த்தத்தை மனப்பாடம் பண்ணணும். திஸ் மெத்தட் ஃபோக்கஸஸ் ஆன் ரீடிங் அண்ட் ரைட்டிங். அது படிப்பதும் எழுதுவதிலையும் முக்கியத்துவம் கொடுக்குது. அண்ட் லிட்டில் எம்ஃபசிஸ் ஆன் லிசனிங் அண்ட் ஸ்பீக்கிங். லிட்டில்னு போடுறதுக்கு லிட்டிங்னு போட்டேன், LITT. சரி, பேசுகிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. இது வந்து ஒரு நேச்சுரல் மெத்தட் இல்லைன்னு சொல்லி அதை எல்லோரும் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. The mother tongue is used to explain the new words. அப்புறம் ஸ்ட்ரக்சரல் ஓரல் சிச்சுவேஷனல் அப்ரோச். ஸ்ட்ரக்சர்னா சென்டென்ஸ் பேட்டர்ன். அதுக்கப்புறம் டைரக்ட் மெத்தட் யூஸ் பண்ணாங்க. அதாவது இதில் தாய்மொழி அதிகமாக டைரக்ட் மெத்தட்னா இங்கிலீஷை வந்து இங்கிலீஷ்லேயே டீச் பண்ணுறது. அப்போ வந்து சில கன்செப்ட்ஸை வந்து காம்ப்ளெக்ஸ் கன்செப்ட்ஸை நடத்த முடியாது. இப்போ கிளாஸ் ரூம்லேயே வந்து போர்டை காட்டி திஸ் இஸ் அ பிளாக் போர்ட், திஸ் இஸ் அ வால் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் கொஸ்டின் கேட்கலாம், இஸ் திஸ் எ பிளாக் போர்ட், இஸ் திஸ் எ வால் அப்படின்னு கேட்கலாம். இதுதான் டைரக்ட் மெத்தட். வாட் இஸ் டைரக்ட் மெத்தட்? டீச்சிங் இங்கிலீஷ் த்ரூ இங்கிலீஷ்லேயே நடத்தினா அது வந்து டைரக்ட் மெத்தட். இங்கிலீஷை தமிழ் மூலமாக நடத்தினா அது கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தட். ஸ்ட்ரக்சரல் ஓரல் சிச்சுவேஷனல் அப்ரோச்னா ஸ்ட்ரக்சரை ஐடென்டிஃபை பண்ணணும். எந்தெந்த குறிப்பிட்ட சென்டென்ஸ் பேட்டர்ன் திருப்பி வருது, எந்தெந்த சிச்சுவேஷனில் வரும் அப்படிங்கிறது. இட் இஸ் அ ஸ்ட்ரக்சரல் ஓரல் சிச்சுவேஷனல் அப்ரோச். அதை SOSன்னு சொல்லுவாங்க. Came as an alternative to the direct method of teaching as a second language. The structural approach is the outcome of experiments. இந்த structural approach எப்படி வந்துச்சுன்னா experiments conducted in army camps during World War II. 2ஆம் உலகப் போரின் போது ஆர்மி ஸ்பெஷலைஸ்டு டீச்சிங் ப்ரோக்ராம் நடத்தினாங்க. ஏன்னா வந்து அந்த போரில் கலந்துக்கிறவங்களெல்லாம் இங்கிலீஷ் பேச வைக்கணும். அதுக்காக ஆர்மி கேம்ப் நடத்தினாங்க. அதில் வந்து ஸ்ட்ரக்சரல் ஓரல் சிச்சுவேஷனல் அப்ரோச். சைலண்ட் வே அப்படிங்கிறது கலீப் கட்டக்னோ அப்படிங்கிறவர் பண்ணார். சைலண்ட் வேனாக்கா
இந்த டீச்சர் வந்து சைலண்ட்டாக இருக்கணும். இந்த ஸ்டூடெண்ட் லேர்னர் தான் வந்து ஆல் டாக்கிங் பண்ணணும். சைலண்ட் வே இஸ் ப்ரப்போஸ்ட் பை கேலிப் கேட்டக்னோ. சைலண்ட் வே வந்து கேலிப் கேட்டக்னோ. கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தட் வந்து ஜே மெய்டிங்கர். டைரக்ட் மெத்தட் ஆஃப் டீச்சிங். இட் இஸ் டீச்சிங் இங்கிலீஷ் த்ரூ டீச்சிங். ஆங்கிலத்தை ஆங்கிலம் வழியாகவே நடத்துவது. இப்போ உதாரணமாக திஸ் இஸ் அ பிளாக் போர்ட், த சாக் இஸ் ஒயிட், த லேர்னர் ஃபார்ம்ஸ் அசோசியேஷன்ஸ். அவங்க காட்டுறதை வச்சு இது பிளாக் போர்டு, இது சாக் பீஸ்னு அந்த லேர்னர் வந்து அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணுறாரு. திருப்பி அதே நடத்துறதுனால அசோசியேஷன் பிகம் ரீஇன்ஃபோர்ஸ்ட், அதாவது உறுதிப்படுத்தப்படுகிறது. வித் வேர்ட்ஸ், ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ். இந்த லேர்னர் ஃபார்ம்ஸ் அசோசியேஷன் வித் ஒரு ஃப்ளாஸ்க்கு காட்டி திஸ் இஸ் அ ஃப்ளாஸ்க்குனா ஃப்ளாஸ்க்கு அப்படின்னு இந்த லேர்னர் ஃபார்ம்ஸ் அசோசியேஷன் வித் வேர்ட்ஸ் அண்ட் தி ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ். தி அசோசியேஷன் இஸ் strengthened by repeated drilling. Concentration and memory are needed. Direct method. The roots of the direct method go as far as the 19th century. In 1880, Francois Goingகிறவர் ஒரு புக்கு எழுதினார். அது பேர் ஆர்ட் ஆஃப் டீச்சிங் அண்ட் லேர்னிங் ஆஃப் லாங்குவேஜஸ். இதில் ஃபாரின் லாங்குவேஜை எப்படி டீச் பண்ணலாம் அப்படின்னா, கேன் பி taught through a series of simple events. The teacher used full sentences into foreign languages rather than words. அப்போ வந்து டிரான்ஸ்லேஷன் மொழிபெயர்ப்பு யூஸ் பண்ணல, மதர் டங் யூஸ் பண்ணல. நோ டிரான்ஸ்லேஷன் வாஸ் யூஸ்ட். In the late 19th and early 20th century, Henry Sweet, the aim of the target language was made. The aim of the direct method, இது வந்து ஹென்ரி ஸ்வீட்டுங்கிறவர் ப்ரிப்பரண்ட் பண்ணார். was to make the learners think in the target language. டார்கெட் லாங்குவேஜ்லேயே அவங்க திங்க் பண்ணணும். இப்போ நம்ம இங்கிலீஷ் படிக்கணும்னா இங்கிலீஷ்லேயே திங்க் பண்ணணும், நாட் இன் தமிழ். தட் இஸ் த எய்ம் ஆஃப் த டைரக்ட் மெத்தட். Principles of the direct approach. The process of learning is forming associations. கற்றுக்கிறதுனா அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணுறது. திஸ் இஸ் அ புக்னா அந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் அந்த வார்த்தைக்கும் அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணுறது. ஸ்பீச் வித் ஆக்ஷன்ஸ், வேர்ட்ஸ் வித் கான்செப்ட்ஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ். ரெப்படேஷன் இஸ் எசென்ஷியல். இது வந்து ஹென்ரி ஸ்வீட்டு அண்ட் பாமர் ரெண்டு பேரும் அதோட சம்மந்தப்பட்டவங்க. ஆடியோ லிங்குவல் மெத்தடுங்கிறது அது வந்து டயலாக்ஸ் மூலமாக இருக்கும். was developed in America in the 60s and 70s. 1960-70 அமெரிக்காவில் ஃபேமஸ் ஆனது. இட்ஸ் ஃபோக்கஸ் ஆன் தி லேர்னர்ஸ் எபிலிட்டி டு கெயின் கம்யூனிகேட்டிவ் ஸ்கில்ஸ் required in everyday discourse. The features of the audio lingual method. William Moulton of Princeton University. ஆடியோ லிங்குவல் மெத்தடை சொன்னவர் வந்து வில்லியம் மோல்டன் ஆஃப் பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டி. அவர் என்ன சொன்னாருன்னா, William Moulton of Princeton University formed 5 slogans which formed the basis of the audio lingual method. The method focused on listening and speaking. இது வந்து கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தட் மாதிரி இல்லாமல் லிசனிங் அண்ட் ஸ்பீக்கிங்கில் கான்சன்ட்ரேட் பண்ணிச்சு. டயலாக்ஸ் வேர் த மெயின் ஃபோக்கஸஸ் ஆஃப் ஆடியோ லிங்குவல் மெத்தட். டயலாகை வச்சு தான் வந்து ஆடியோ லிங்குவல் மெத்தடு அதோடைய அடிப்படை. இப்போ கூட வந்து ரைட் அ டயலாக் பிட்வீன் த டாக்டர் அண்ட் த ஸ்டூடெண்ட் அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து ஆடியோ லிங்குவல் மெத்தடை பேஸ் பண்ணது தான். தென் த ரீடிங் மெத்தட். இது இந்தியன்ஸுக்கு வந்து ரீடிங் மெத்தட் ரீடிங் பண்ணாலே போதும்னு மைக்கேல் வெஸ்ட்டுங்கிறவர் டிசைட் பண்ணார். த ரீடிங் மெத்தட் வாஸ் டெவலப்டு பை மைக்கேல் வெஸ்ட். Coleman decided that only practical way to teach a language is by developing reading skills. The reading method develop பண்ணது மைக்கேல் வெஸ்ட்டு. மைக்கேல் வெஸ்ட் வந்து ஒரு 850 வார்த்தைகளை வச்சு இது படித்தாலே இங்கிலீஷ் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டு சொல்லியிருக்காரு. அப்புறம் இந்த bilingual method was proposed by C.J. Dodson. 2 மொழிகளையுமே யூஸ் பண்ணலாம். ஆனால் டைரக்ட் மெத்தட்னா ஃபுல்லாக இங்கிலீஷ் யூஸ் பண்ணணும். கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தட்னா தமிழ் இங்கிலீஷ் ரெண்டும் யூஸ் பண்ணணும். ஆடியோ லிங்குவல் மெத்தடு டயலாக்ஸ் இருக்கும். இதில் வந்து யூஸ் ஆஃப் மதர் டங் இஸ் அலவுட். பைலிங்குவல் மெத்தடில் யூஸ் ஆஃப் மதர் டங் இஸ் அலவுட் பட் ஸ்ட்ரிக்ட்லி கண்ட்ரோல்டு டு கான்செப்ட் எக்ஸ்ப்ளனேஷன். கம்யூனிட்டி லாங்குவேஜ் லேர்னிங்கிறத வந்து ப்ரிப்போஸ் பண்ணவர் சார்லஸ் கரன். கம்யூனிட்டி லாங்குவேஜ் லேர்னிங் அதை ப்ரிப்போஸ் பண்ண சார்லஸ் கரன். டிபிஆர் டோட்டல் ஃபிசிக்கல் ரெஸ்பான்ஸை வந்து கமெண்ட்ஸ் மூலமாக இருக்கும். ஓப்பன் தி டோர், சிட் த டோர். அது எது பையனுக்கு புரியலன்னா அவர் ஆத்தர் செஞ்சு காட்டுவார், டீச்சர் செஞ்சு காட்டுவார்.
அதை ப்ரப்போஸ் பண்ண ஜேம்ஸ் ஆஷர். சஜஸ்டோபீடியாவை ப்ரப்போஸ் பண்ணது ஜார்ஜி லொசனோவ். அதாவது டோட்டல் ஃபிசிக்கல் ரெஸ்பான்ஸை கொண்டு வந்தது ஜேம்ஸ் ஆஷர். சஜஸ்டோபீடியா ஜார்ஜி லொசனோவ். டோட்டல் ஃபிசிக்கல் ரெஸ்பான்ஸு ஜேம்ஸ் ஆஷர். சைலண்ட் வே கேலிப் கேட்டக்னோ. கம்யூனிகேட்டிவ் அப்ரோச்சுன்னு சொன்னால் ரோல் ப்ளே. அதாவது இப்போ யூ ஆர் ஏ ஸ்டூடெண்ட், யூ கோட் ஒரு ரியல் லைஃப் சுச்சுவேஷனில் நீங்கள் எப்படி நடத்துக்குவீங்கன்னு சொல்லுவாங்க. யூ ஆர் அ ஸ்டூடெண்ட், யூ வாண்ட் யுவர் டிசி, கோ டு த பிரின்சிபல் ரூம் அண்ட் ஸ்பீக் வித் யூ. அல்லது யூ ஆர் அ ஸ்டூடெண்ட், யூ வாண்ட் த ஃபஸ்ட் குரூப், கோ டு த ஹெச்எம் ரூம் அண்ட் ஸ்பீக் வித் யூ அண்ட் கன்வின்ஸ் யூ டு கிவ் யூ த சீட். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கொடுப்பாங்க. அதில் நீங்கள் எப்படி பேசுவீங்க அப்படிங்கிறது. யூ ஆர் அன் இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டு, ஒரு கிளைண்ட்டை பார்த்து நீங்கள் 10,000 ரூபாய்க்கு பாலிசி பிடிக்கணும். அது மாதிரி ரியல் லைஃப் சுச்சுவேஷன் கொடுப்பாங்க. அதில் நீங்கள் ரோல் ப்ளே, யூ ஆர் கிவன் அ ரோல். ஒரு நாடகத்தில் ஒரு அங்கம் மாதிரி நாடகம் போடுறது, ரோல் ப்ளே போடுறது. பேர் ஒர்க்குன்னா அவங்க 2 பேர் அல்ல குரூப் ஒர்க்காக பேசுகிறது. இதில் ஆத்தென்டிக் மெட்டீரியல்ஸ், அதாவது ரியல் லைஃப் மெட்டீரியல்ஸை வந்து யூஸ் பண்ணுறது தான் ஆத்தென்டிக் மெட்டீரியல்ஸ். கம்யூனிகேட்டிவ் காம்பிட்டன்ஸ், அதாவது கம்யூனிகேஷன் தான் முக்கியம். கம்யூனிகேட்டிவ் இது வந்து இட்ஸ் அன் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த நோஷனல் ஃபங்க்ஷனல் சிலபஸ். நோஷனல் ஃபங்க்ஷனல் சிலபஸ் யார் கொண்டு வந்ததுன்னா டாக்டர் ஏ வில்கின்ஸ். அதாவது கம்யூனிகேட்டிவ் அப்ரோச் அப்படின்னா சிஎல்டி, கம்யூனிகேட்டிவ் லாங்குவேஜ் டீச்சிங் அப்படின்னா டெவலப்பிங் கம்யூனிகேஷன் த்ரூ கம்யூனிகேட்டிங். அதாவது கம்யூனிகேட் பண்ணியே லாங்குவேஜை டெவலப் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சிங்கப்பூருக்கு போகிறவங்க எப்படி இங்கிலீஷ் பேசுகிறாங்க, அமெரிக்காவுக்கு போகிறவங்க எப்படி இங்கிலீஷ் டெவலப் பண்ணாங்கன்னா வித்தவுட் எனி ப்ராப்பர் ஸ்டடிங் கம்யூனிகேட் பண்ணியே தே டெவலப்டு த லாங்குவேஜ். அதான் வந்து கம்யூனிகேட்டிவ் காம்பிட்டன்ஸ்னு பேர். வெதர் தே ஆர் ஏபிள் டு கம்யூனிகேட், அதான் வந்து கம்யூனிகேட்டிவ் காம்பிட்டன்சி. இதுலேயும் சில டிஃபெக்ட்ஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ வி ஷுட் ஃபாலோ எக்லெக்டிக் மெத்தட். எல்லாத்துலேயும் சிறப்பான மெத்தட்னா எக்லெக்டிக்னா இருக்கிறதுலே சிறந்தது. எல்லா மெத்தட்ஸையும் அடாப்ட் பண்ணி இருக்கிறதுலே சிறந்ததை நம்ம ஒர்க் அவுட் ஆகிறத எடுத்துக்கணும். இந்த சுச்சுவேஷன் எக்லெக்டிக்னா செலக்டிங் த பெஸ்ட். That's all. Thank you.